கொடைக்கானலில் ஒரே மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழந்திருப்பது வனவிலங்கு ஆர்வலர்களுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியில் காட்டெருமை, யானை, சிறுத்தை, மான், புலி உள்ளிட்ட ஏராளமான உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் அண்மை காலமாக காட்டெருமைகளின் நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகரித்துள்ளது. உணவை தேடி வனத்தை விட்டு நகர்ப்பகுதியில் உலாவரும் காட்டெருமைகள் குப்பை தொட்டிகளில் வீசப்படும் கழிவுகளை உண்கின்றன. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவை மெலிந்து காணப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் 10 காட்டெருமைகள் உயிரிழந்திருப்பது என உயிர் ஆர்வலர்களுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காட்டெருமைகளின் உயிரிழப்பு குறித்து முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிறைய மாடுகள் காட்டு மாடுகள் அடிக்கடி இறந்து போகிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு சரியான ரீசன் என்னன்றது கண்டுபிடிக்க முடியல. இதை வனத்துறையிடம் கேட்ட நிறைய பேர் அதுக்கு சரியான ஆன்சர் இல்லை. டாக்டர் இங்கே சரியாக முறையாக டாக்டர் விலங்கு டாக்டர் அதிகமாக இல்லாதனால வேறு பிரச்சனை இருக்குது. அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன ரிப்போர்ட் எதனால் சாகுது அப்படின்றது. அதனால் இந்த வைல்டு பைசன்றது ஒரு முக்கியமான விலங்கு கொடைக்கானலில். இந்த வைல்டு பைசன் இருக்கனால தான் இந்த நேச்சரும் கொஞ்சம் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கு. அதனால் இந்த அனிமல் கொடைக்கானலில் அதிகமாக இருக்கனால இதை சாவு விளிம்பிலிருந்து காப்பாற்றணும். அது என்ன காரணம்ன்றது கண்டிப்பாக வனத்துறை கவனத்தில் எடுக்கணும். நகரில் உலாவரும் காட்டெருமைகளின் உணவுக்காக வனத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விலங்கு ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காட்டெருமைகளின் உயிரிழப்பை தடுக்கவும் தமிழக வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.